Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது topic wise sessions. So active voice காக already 3 videos வந்து it is like there for you. So இது வந்துட்டு part 4 video where உங்களுக்கு வந்துட்டு அந்த order அப்படியே நான் சொல்லி கொடுத்திருந்திருப்பேன். So first sessionல எப்படி tensesல வந்து active to passive convert பண்ணலாம் அந்த format சொல்லியிருப்பேன். ஏன் 4 tensல வந்துட்டு வராது அப்படின்ற விஷயத்தையும் solve பண்ணி நம்ம பார்த்திருப்போம். Okay, so அடுத்த sessionல வந்துட்டு உங்களுக்கு என்ன இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா passive of with modal verbs. ஓகேயா? So modal verbsல இருந்துச்சுன்னா அதை எப்படி passive convert பண்ணலாம் அப்படின்ற விஷயம் பார்த்திருப்பீங்க. And third வீடியோல பார்த்தீங்கன்னா interrogative sentences இருக்குன்னும் பொழுது அந்த yes or no questionோ இல்ல WH questionோ எப்படி passive voice convert பண்ண முடியும்ன்றதையும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்திருப்போம். ஸோ இந்த செஷன் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதே active passive voiceல imperative sentences சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். ஸோ நமக்கு ரொம்ப கிளாரிட்டியான வியூஸ் கிடைக்க போகுது. ஸோ செஷனை கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஓகே. ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னும் பொழுது நம்ம மைண்ட்ல வர வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம் தான். சரியா? ஸோ 3 விஷயத்துல என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்? சஜஷன் ஆர் அட்வைஸ். ஓகே. ஸோ யாரோ ஒருத்தருக்காக நீங்க கொடுக்குற ஆலோசனை இல்ல யோசனை இந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம்ல. ஸோ அதை தான் இங்க அட்வைஸ் ஆர் சஜஷன்ஸ் சொல்றாங்க. வேர் கமாண்ட் அண்ட் ஆர்டர் டாக்ஸ் அபவுட் ஒரு கட்டளை இல்லாட்டி ஒரு உத்தரவு போடுறதுல. ஸோ இதை ரிலேட் பண்ணி பேசுறோம் அப்படின்னும் பொழுது நம்ம இந்த பாட்டை சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் ரிக்வெஸ்ட். ஓகே. ஸோ ஒருத்தவங்களை வந்து நீங்க ஒரு விஷயத்த செய்ய வைக்கணும் அப்படின்னும் பொழுது அவங்ககிட்ட ப்ளீசிங்கா இல்ல கைண்ட்லி ப்ளீஸ் டூ இட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் வைப்போம்ல. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே நீங்க imperative sentenceல பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டெல் யூ ஓப்பன் தி டோர் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ இப்போ வந்து ஓப்பன் தி டோர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கமாண்ட்னு சொல்லலாம். ஓகேயா? அதாவது இதை பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது லெட் தி டோர் பி ஓப்பன்டுன்னு சொல்லிட்டு நம்ம மாத்திடுவோம். இது வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். சரியா? பட் இதை வந்து நான் ரிக்வெஸ்டா போடுறேன் அப்படின்னும் பொழுது ப்ளீஸ் ஓப்பன் தி டோர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுப்பேன். அப்போ வந்து ப்ளீஸ்ன்னு ஆட் ஆன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்க you're trying to request people சொல்லலாம். You are requested to open the door அப்படின்னு passive voice convert பண்ணும்பொழுது நம்ம சொல்லுவோம். சரியா? So all these 3 things ஒரு ரூலா நம்ம பார்க்க போறோம். So first வந்து நம்ம பார்க்கும்பொழுது command and orderல எப்படி ஒரு sentence வந்தா அதை எப்படி passive convert பண்ணலாம் அப்படின்ற ரூலை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? Okay. So first one. Okay. சரி. So இங்க வந்து என்ன கொடுத்திருக்கு? Passive of a sentence stating the order or it can be what? It can be even a command. ஓகே. ஸோ ஒரு கட்டளை உத்தரவை பத்தி பேசுறோம் அப்படின்னும் பொழுது இதை நம்ம சொல்லலாம். அப்போ இங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? ப்ளோ த ஹார்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. விச் இஸ் வாட் இங்க கொடுத்திருக்கிறது? ப்ளோன்றது இட் இஸ் அ verb which is in V1 form and horn என்னும் பொழுது it is what. ஓகே. ஸோ எதை பண்றாங்க? ப்ளோ வாட்ன்ற கொஸ்டினை கேட்டா என்ன வருதுங்க? வாட்ன்றது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுச்சுன்னா இட் இஸ் அ டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி கொடுத்திருந்தேன்னா. ஸோ ஸ்டார்டிங் செஷன்ல இருந்து டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்த விஷயங்களும் நமக்கு தெரியும். வாட்ன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணா அது ஆப்ஜெக்ட்ன்றதும் நமக்கு தெரியும். சரியா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அப்போ இங்க மேல ஆக்டிவ் வாய்ஸ்ல V1 பிளஸ் ஆப்ஜெக்டா இருக்குன்னும் பொழுது ஒரு கமாண்ட் ஆர் ஒரு ஆர்டர் பண்றீங்கன்னா உங்களோட பாசிவ் வாய்ஸோட ஸ்டேட்மெண்ட் என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா லெட் பிளஸ் ஆப்ஜெக்ட் plus b plus v3. அப்போ how do you convert it? அப்போ let அப்படியே நம்ம எழுதிடுவோம். அப்போ ஆப்ஜெக்ட் என்னது? the horn. okay. and after that b form plus v3ன்றது verb v3. அப்போ blowன்றது v1ல blow சொல்லலாம். அப்போ v2ல இதை சொல்லும் பொழுது blue சொல்வீங்க. அப்போ past participle how do you say it? It is blown. So where இந்த இடத்துல நம்ம எழுதும் பொழுது blown ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். புரியுதா? So let the horn be blown ன்றதான் சொல்லுவோம். So this is how you have to write the statement. சரியா? So commando order வருதுன்னும் பொழுது அதை நீங்க மாத்தும் பொழுது let ன்ற word you will add on when it comes to a command or a order. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குன்னும் பொழுது இது யூஸ் பண்ணுவோம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி open the door அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். openன்றது verb, the doorன்றது object, right? அப்போ நீங்க இதை எழுதும் பொழுது என்னன்னு எழுதுவீங்க? let the door object be
அந்த ஓப்பன்ன்ற verb வந்து V3 ஃபார்ம்ல ஓப்பன்டுன்னு வந்துரும். அப்ப நம்ம அங்க ஓப்பன் சோ இதுதான் நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எக்ஸாம்பிளா குடுத்திருந்தேன். சரியா? ஓகே. சோ இப்போ வந்து நமக்கு ஆர்டர் அண்ட் கமாண்ட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். We'll be solving certain questions but then ஸ்டார்டிங்ல அதோட ரூல்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம கிளாரிட்டியா பாத்துக்கலாம். ஓகே. சரி. சோ அடுத்தது வந்து என்ன சொல்லிருக்கேன்? Passive of a sentence states suggestion or advice. Okay. So you're giving some advice to people ஒரு ஆலோசனை இல்ல யோசனைகள் நீங்க ஒருத்தவங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அதுவுமே நமக்கு ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வேர்பும் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு வருது அப்படின்னும் பொழுது ஹவு டு யூ கன்வெர்ட் இட்? ஸோ இதை நார்மலா நீங்க அட்வைஸ் வருதுன்னா ஃபார்மேட்ல எப்பவுமே என்ன பண்ணுவீங்கன்னா யூ ஆர் அட்வைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் யூ ஹேவ் another ஆப்ஷன் ஆல்சோ. சரியா? ஸோ யூ ஆர் அட்வைஸ்ட்னு எழுதும் பொழுது the format is 2 plus V1 plus object. சரியா? ஓகே. சோ அப்படி இல்ல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது V1 verb, இது என்னது the poor people which is the object which is given. Okay, so help na appo help whom ன்னு சொல்லும் பொழுது இங்க the poor people, what நீங்க சொல்ல முடியாது. அப்போ transitive verbல what ன்ற question ஆன்சர் பண்ணா it is a object, whom ன்ற question ஆன்சர் பண்ணாலும் it is an object. ஆனா நம்ம what ன்றது ஆன்சர் பண்ணும்போது it is what direct object ன்னு சொல்லி கொடுத்திருந்தேன். whom ன்ற question ஆன்சர் பண்ணா it is what indirect object. So where it is a indirect object which is given. அப்ப இத கன்வெர்ட் பண்ணும்போது இது ஒரு ஃபார்மேட் இருக்கு அப்படின்னு சொன்னேன். So first we'll write this, அதுக்கப்புறம் அடுத்த ஃபார்மேட்டும் சொல்றேன். அப்ப you are advised to V1 ன்னும் பொழுது இங்க help தானே இருக்கு, to help the poor people. Okay, which is a object which is given. So அப்படியே நம்ம எழுதி இருக்கோம் பாருங்க. இங்க ஒண்ணுமே பண்ணல, இங்க இருக்கிறத அப்படியே இந்த ஃபார்மேட்ல நம்ம மாத்தி எழுதி இருக்கோம். So this is how we have to write. Or else இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னல, so அது வந்து எழுதலாம். So இங்க வரும்பொழுது இன்னொரு ஃபார்மேட் it has to be object plus should. சரியா? So shouldன்ற modal verb எழுதுவீங்க plus B plus V3 யூஸ் பண்ணுவோம் in case of advice or suggestion. அப்போ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் என்னது poor people, இதான் ஆப்ஜெக்ட், help னும் பொழுது இதான் V1. அப்போ the poor people okay should be helped. Okay, so இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில சில கேசஸ்ல வந்து verbs நமக்கு helped ன்னு வந்ததுனால எழுத முடியும், சில இடத்துல நம்மளுக்கு எழுத முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ அந்த அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த ரெண்டு விஷயத்த நம்ம கத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ யூ ஆர் அட்வைஸ்டுன்னு சொல்லும் பொழுதும் யூ ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் த பர்டிகுலர் சென்டென்ஸ் இன்டு அ பாசிவ். வேற இதுவுமே என்ன பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள் ஷுட் பி ஹெல்ப்டுன்றதும் நமக்கு பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணி ஒரு சென்டென்ஸை எழுத முடியும். ஸோ தேர் ஆர் டூ வேஸ் வேர் சஜஷன்ஸ் ஆர் அட்வைஸை நம்ம passive convert பண்றதுக்கு இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சேம் கேஸ். ஓகே, சோ இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல, சோ அதே விஷயத்த இங்கேயும் அப்ளை பண்ணி பாருங்க, ஏன் வரல அப்படின்றது நமக்கு புரியும். சரியா? சோ V1 ஆப்ஜெக்ட், அப்போ ஒபேன்றது என்னது பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb and your eldersன்றது it is a object. So whom ன்னும் பொழுது your elders, where obey your elders is the statement where நம்ம இத suggestion or adviceன்றது இருக்கிறதுனால அதை பாசிவா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, சோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூல், நான் ஃபர்ஸ்ட் ரூல் சொல்லி கொடுத்தேன்ல, யூ ஆர் அட்வைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வச்சிடலாம். செகண்ட் இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம், விச் இஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் ஷுட் பிளஸ் பி பிளஸ் V3 சொன்னல, அதுல எழுதலாம். அப்போ ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும்னா your elders should be, V3 வரும்பொழுது obeyed. So இத பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது இது மீனிங்கே மாறுது. புரியுதா? your elders should be obeyed, அதாவது எல்டர்ஸ் வந்து obey ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, so இந்த கேஸ்ல you cannot convert it in that method. So you have to use what, இன்னொரு மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதை யூஸ் பண்ணா நம்மளால சொல்ல முடியும். அதை நம்ம எழுதி பார்க்கலாம். you are advised to obey, next is what, object வரும்னு சொன்னேன்ல, your elders. Okay, so this sentence is right. Okay, so you don't have a subject here, அதுதான் விஷயம். so அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன போடணும் அப்படின்னு நமக்கு தெரியல. so மீனிங்கே கன்வெர்ட் பண்ற மாதிரி அந்த passive voice இருக்கு, where that is wrong. Okay, so அப்போ என்ன வரும், you are advised to plus V1 which is infinitive யூஸ் பண்ணிருக்கோம், are
எல்டர்ஸ்ன்றத கொடுத்திருக்காங்க. So this is how we have to do. So previous questionல வந்தது, இந்த questionல வரல. So அதுக்காக நான் இது உங்க கிளாரிட்டிக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். Next one. Okay, so third one is what? Command பார்த்துட்டோம், suggestions and advice பார்த்துட்டோம். அடுத்தது request. ஒருத்தவங்க கிட்ட நீங்க ப்ளீஸ் பண்ணி kindly do it அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த கேக்குறீங்க. ரொம்ப ப்ளீஸிங்கா ஒரு விஷயத்த பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு கேட்கறது, ஒரு மனு கொடுக்கறது கூட வந்து பண்ணித்தாங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க இங்க ரிலேட் பண்ணி சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ அது வரும்பொழுது என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ முக்கால்வாசி நம்மளுக்கு V1 பிளஸ் ஆப்ஜெக்ட்ல தான் ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கு. அப்போ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுது கமாண்டா வந்தா ஒரு மெத்தட் இருக்கு, அட்வைஸா வந்தா ஒரு மெத்தட் இருக்கு, ரிக்வெஸ்டா வந்தா ஒரு சில மெத்தட் இருக்கு. அப்போ ரிக்வெஸ்டா வரும்பொழுது சில வார்த்தைகளையும் நம்ம பார்க்க போறோம். வேர் ப்ளீஸ் ஆர் கைண்ட்லி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கான்றதை நம்ம பார்ப்போம் ரிக்வெஸ்ட்ன்ற கேஸ்ல. ஸோ இங்க வந்து we have please. அப்போ இதை கன்வெர்ட் பண்ணும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸோட ஃபார்மேட் சொல்றேன். You are requested same as advice, okay, plus 2 plus V1 plus object. ஓகே, அப்ப இங்க வந்து நமக்கு என்ன verb இருக்கு? helpன்ற verb இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? யூ ஆர் ரிக்வெஸ்டட்ன்றது நமக்கு ரிக்வெஸ்ட்ன்ற வேர்ட் அங்கே வரும்பொழுது நம்ம ஆப்வியஸா எழுதிடுவோம். அப்போ 2 பக்கத்துல நமக்கு வேர்ப் வரும்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆப்ஜெக்ட்னும் பொழுது என்ன சொல்லலாம்? இங்க த பிளைண்ட் மேன் கிராஸ் த ரோட், அப்படியே நமக்கு இது ஆப்ஜெக்ட் தான். புரியுதா? ஓகே, ஸோ டு ஹெல்ப் த பிளைண்ட் மேன் cross the road. Okay, so anga that in kuduthirukku. Actually in the sentence la it has to be the. Okay, so please help the blind man cross the road. So that is the case. I've changed it. Okay, so adha maathikonga. So you are requested to help the blind man cross the road. So which is the right form of changing into passive voice. Okay, so next one. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்து ப்ளீஸ்ன்னு வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்க, இங்கே கைண்ட்லின்னு வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ இங்கே V1 அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்போ இதுதான் நம்மளோட V1 verb, வேர் கைண்ட்லின்னும் பொழுது தேர் டாக்கிங் அபவுட் அ ரிக்வெஸ்ட். ஸோ வித்வுட் ரைட்டிங் த ஃபார்மேட் லெட்ஸ் ட்ரை டு சால்வ் இட். அப்போ என்ன வரும்? யூ ஆர் ரிக்வெஸ்டட். ஓகே, ஸோ ஃபார்மேட்டை மைண்ட்ல வச்சுட்டே அப்படியே சொல்லிட்டே வரணும். டு vacate. And after that object என்ன சொல்லலாம்? The room as soon as possible. So the room as soon as possible is extra fitting, where the room ன்றது நம்ம object ன்னு சொல்லலாம். As soon as possible is extra content of the sentence. Okay, so அதை அப்படியே நம்ம இது கூடவே எழுதிடலாம். ஓகே, புரிஞ்சுதா? So this is how we have to convert it. So ரொம்ப சிம்பிளா இருக்கு. நமக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தோம்னா புரியாதுன்றதுக்காக தான் 3 விஷயத்தையும் தனித்தனியா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு கமாண்ட்னு வரும்பொழுது how you I mean convert it into a passive voice, and after that when it is an advice, what is the two cases to convert it. So ஒரு சில விஷயத்துல ஏன் வராது, மீனிங்கே கன்வெர்ட் ஆகுறது நமக்கு புரிஞ்சுது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட்னு வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்றது, ஸோ என்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தேடி எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நான் இங்க சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ we are going to solve the exercise part. ஸோ எக்ஸசைஸ் பார்ட் சால்வ் பண்ணும்பொழுது நம்ம ஒரு விஷயத்தையும் சைட்ல வந்து அந்த ரூலை எழுதி சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க வந்து யூ ஜஸ்ட் ட்ரை த எக்ஸசைஸ் ஆஃப்டர் லேர்னிங் த பர்டிகுலர் கான்செப்ட்ஸ், ட்ரை டு சால்வ் இட். அப்படி வரலன்னும் போது அந்த இடத்த இங்க வந்து பாருங்க. ஓகே, ஸோ அந்த ரூலை நம்ம எழுதி சால்வ் பண்ணும்போது வருதா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே, ஸோ இங்க பிரிங் அ garland ஆஃப் ரோஸ். ஓகேயா? ஸோ garland பார்த்திருப்பீங்க, பெருசா வச்சிருப்பாங்கல்ல, எல்லாருக்கும் கொடுக்கும்போது க்ரீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் கொடுக்கறது. ஸோ இங்க பிரிங் அ garland ஆஃப் ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which is what கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது. இட் இஸ் அ ஆர்டர் which is given. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஆர்டர் சொல்லுது. ஓகே, ஸோ அப்போ ஆர்டர் சொல்லியிருக்கு அப்படின்னும் பொழுது வாட் இஸ் த ரூல்? ஆர்டருக்கு நான் என்ன சொன்னேன்? கமாண்ட் ஆர் ஆர்டருக்கு லெட் பிளஸ் ஆப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் V3. So this is what has to be used. அப்போ நம்ம இப்ப எழுதலாம் சென்டென்ஸை. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு லெட்ன்னு சொல்றோம் அப்படின்னும் பொழுது லெட் பிளஸ் a garland of rose be bringன்னு சொல்லும் பொழுது verb எழுதலாம். ஓகே, ஸோ bringன்னு சொன்னா V1ல bringன்னு சொல்வீங்களா? அப்போ V2ல என்னன்னு சொல்வீங்க? bring, brought.
ரைட்? பாட்னு எழுதிராதீங்க. பாட்னு சொன்னா அது பைக்கு வர V2 ஃபார்ம். சரியா? ஸோ இதுக்கு V3யும் நமக்கு என்ன வரும்? இட் இஸ் brought. Okay, so brought is different from bought. Bought is you purchase things. Okay, so வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா bought. ஓகேயா? ஸோ இங்க வந்து அது எதுக்கு வரும்? V1 buy-in வரும்பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? V2ல BOUGHT அப்படின்னு நம்ம சொல்லுவோம். V3யும் நமக்கு என்ன வரும்? பாட்ன்னு சொல்லுவோம். ஆனா இங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது bring brought சொல்றாங்க. வேற இங்க வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணும் பொழுது என்ன வரும்? V3 வருது அப்படின்னா என்ன எழுதலாம்? brought நமக்கு வரும். Okay, which is a V3 form that has to be used. So this is how you have to convert a sentence. So startingல இந்த மாதிரி வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது என்ன ஆகும்? மைண்ட்லயே உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வென் யூ ப்ராக்டிஸ் திங்ஸ் வி ஹாவ் டு ஃபாலோ சர்டன் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா யூல் கெட் யூஸ் டு இட், வேர் மைண்ட்லயே அதுக்கான ஆன்சரை சொல்லிடுவீங்க. அப்போ ஆன்சரை டிக் பண்ணா மட்டும் போதும். ஸோ அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யூ ஷுட் டூ ஆல் தீஸ் வேஸ். ஓகே, ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே வந்துடும். சரியா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இப்போ அடுத்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தோன்னா அது கமாண்டா, ரிக்வெஸ்டா, ஆர்டரா அப்படின்றத நமக்கு ஓரளவுக்கு கணிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்பதான் நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ லவ் த அன்பிரிவிலேஜ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஹெல்ப் த புவர் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அது எந்த சென்டென்ஸ்ல நம்ம பார்த்தோம்? அட்வைஸ், அதாவது நீங்க வந்து யூ ஹாவ் டு ஹெல்ப் தெம், நீங்க அவங்கள வந்து புவர் பீப்புளுக்கு நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்? இறங்கணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்கல்ல. ஸோ அப்போ லவ் த அன்பிரிவிலேஜ் அப்படின்னும் போது அன்பிரிவிலேஜா கஷ்டப்படுறவங்கள யூ ஹாவ் டு லவ் தெம் அண்ட் யூ ஹாவ் டு சர்வ் தெம். அப்போ இட் இஸ் அ சஜஷன் ஆர் அட்வைஸ் விச் இஸ் கிவன். அப்போ சஜஷன் ஆர் அட்வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ்ல என்ன டைப்பா வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம வந்து அதோட ரூல். ஸோ அட்வைஸ்க்கு நான் என்ன 2 ரூல் சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ஒரு ரூல் வந்து என்ன வந்தது? யூ ஆர் அட்வைஸ்ட் பிளஸ் 2 பிளஸ் V1 பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் சொல்லி கொடுத்துருந்தேன். அடுத்தது என்ன சொன்னேன்? ஆப்ஜெக்ட் வரும் பிளஸ் ஷுட் யூஸ் பண்ணுவோம் பிளஸ் பி யூஸ் பண்ணுவோம், அது பக்கத்துல V3. ஓகே, so 2 cases are there. So how do you apply it here? So இங்க பார்க்கும் பொழுது நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் the unprivileged. ஓகே, so எழுதலாமா? the unprivileged should be loved. So it is possible, right? So இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபார்மேட்லயும் நமக்கு வருது. ஸோ அடுத்ததையும் நம்ம எழுதி பார்க்கலாம். ஸோ அடுத்தது அதே இடத்துல நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ okay, so you are advised to love the unprivileged. So does the meaning change? No, right? So meaning நமக்கு மாறல, அதே மாதிரி தான் இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம 2 கேஸ்லயுமே யூ கேன் கன்வெர்ட் இட் இன்டு அ பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? புரிஞ்சுதா? அப்போ செகண்ட் கொஸ்டினும் நமக்கு எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அடுத்தது பார்க்கலாம். ஸோ refrain from the 7 deadly sins. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு அவாய்ட் ஆர் யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட். அப்போ எங்க இது வந்து வேர்ப்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃப்ரேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க வேர்பை which is in V1 form. அப்போ the 7 deadly sins. ஓகே, ஸோ sins எப்படி இருக்கு? 7 deadly sins இருக்கு, which is a object which is given here. Okay, so அப்போ வந்து இங்க சொல்லும்போது refrain பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ they are giving a advice or suggestion. Okay, so you have to avoid certain things ன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன கேஸ் நமக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் அட்வைஸ் இருக்கு. ஸோ அந்த ரூல் நமக்கு மைண்ட்ல இருக்கணும். சப்போஸ் நீங்க எழுதல அப்படின்னா அந்த பாயிண்டை எழுதி வச்சுக்கோங்க. so that you can solve things. Okay, so இப்போ நம்ம அதே மெத்தடை யூஸ் பண்ணி let's try to solve it. Okay, சரி. அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம எழுது ஆப்ஜெக்ட் வச்சு சொல்லலாம். ஆப்ஜெக்ட் the 7 deadly sins should be refrained from. So does it make sense? So இதுல நம்ம சொல்ல முடியுமா? the 7 deadly sins should be refrained from. ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு சப்ஜெக்ட் இல்லாதனால it does not make any sense. ஓகே, ஸோ அப்போ அட்வைஸ்க்கு இன்னொரு ரூல் இருக்குல்ல, ஸோ அந்த ரூலை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ you are advised to refrain from
the 7 deadly sins. Okay, so this makes sense. Okay, so first நீங்க வந்து கம்ப்ளீட்டா பார்க்கணும் where if it makes sense you can use that format or this. Okay, but then passive கரெக்டா கன்வே ஆயிருக்கா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாறி இருக்கா, இந்த விஷயங்கள் எல்லாம் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சரியா? so when it comes to this imperative sentence you have to be little cautious what command order என்னன்னு பார்க்கணும். அந்த ஃபார்மேட்டை அப்ளை பண்ணீங்கன்னா எது சப்ஜெக்ட் எது verb நமக்கு பிரிக்க தெரிஞ்சாலே நம்மளால ஓரளவுக்கு எழுத முடியும். ஓகே, so next one நமக்கு என்ன பெரிய க்ளூ இருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்க முடியுதா? இங்க கைண்ட்லி கொடுத்திருக்காங்க. ஸோ கைண்ட்லி வந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம், இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ ரிக்வெஸ்ட் பண்றாங்கன்னா நம்ம எப்படி வந்து அதோட ஃபார்மேட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம்? How do you change it into passive voice ன்னு பார்த்தீங்கன்னா you are requested. Okay, so you are requested to do it for me. Okay, so you are requested, இங்க verb என்ன இருக்கு? do தான் நமக்கு verb. அப்ப to பக்கத்துல v1 வரணும்னா do it for me. Okay, so it is the object. So for me is the extra sentence that is quoted. Okay, புரியுதா? So this is how we have to write. So இந்த கான்செப்ட்ல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே நம்மளால சொல்ல முடியும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்கே வந்து அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த சென்டென்ஸ் இங்கே கீழே இருக்கு. ஸோ சென்ட் அ மெயில் அட் த ஏர்லியஸ்ட். ஸோ என்ன க்ளூ இருக்கு? ப்ளீஸ் அப்படின்ற வேர்ட் இருக்கு. ஸோ ஹவு டு யூ கன்வெர்ட் இட்? யூ ஆர் advised to send a mail at the earliest. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராவா இருக்கிற வேர்ட்ஸ் வச்சு குழப்பிக்க வேண்டாம். நமக்கு தேவையான இந்த v1 அண்ட் ஆப்ஜெக்ட் எங்க இருக்கோ அதை மட்டும் பிக் பண்ணி அதை நீங்க மாத்தினாலே பாக்கி இருக்கிறது ஆப்வியஸா பின்னாடி நமக்கு ஆட் ஆன் ஆயிரும் அந்த சென்டென்ஸ்ல. ஸோ அதனால நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண விஷயங்கள் மட்டும் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்டென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், வேர்ப் கண்டுபிடிக்கணும், ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இதுல அப்படியே அப்ளை பண்ணும்பொழுது ஆப்வியஸா நமக்கு வந்துடும். சரியா? புரியுதா? ஸோ இங்க வந்துட்டு வாட் இஸ் எரர் தட் ஐவ் மேடுன்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் கொடுத்துருக்காங்க, advised ன்னு எழுதிருக்கேன். what has to come actually it is requested. ஓகேயா? ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ கீழே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ்ல மைட் பி கன்ஃபியூஸ் ஆகணுன்றதுக்காக அட்வைஸ்டும் கொடுத்துருக்கலாம். பட் ப்ளீஸ் ஆர் கைண்ட்லி டினோட்ஸ் அ ரிக்வெஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஹார்ட் ஒர்க்னு கொடுத்துருக்காங்க, வெறும் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஹேஸ் டு கம்? வெறும் ஹார்ட் ஒர்க்னு கொடுத்துருக்கும் பொழுது இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? work hard. So it is advice that is given. So you are advised to work hard ன்னு நம்ம சொல்லலாம்ல. அப்போ இன்னும் நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்போ சொல்லுவோம்? when you advise people or when you suggest people for something. ஓகே, அப்போ வந்து என்ன யூஸ் பண்ண முடியும்? you are advised to பக்கத்துல v1 work hard is a phrase. So அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். So you are advised to work hard is the passive voice for this particular sentence. Okay, so next one. So next one is don't drink. Okay, so don't smoke இல்ல don't drink இதெல்லாம் வந்து advice பண்ணதான் சொல்லுவாங்க. So அப்ப நம்ம இதை மாத்தி எழுதும் போது first இந்த contraction என்னது? do not drink தான் சொல்லியிருக்காங்க. ஸோ do பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க drinkன்றது தான் நமக்கு verb. ஓகே, ஸோ this is a helping verb which is given. அப்போ மெயின் verb என்னது? drinkன்றது தான் மெயின் verb. ஓகே, ஸோ how do you convert it? advice தானே பண்ணியிருக்காங்க. you are advised or suggested ரெண்டுமே நம்ம சொல்ல முடியும். ஸோ you are advised not to plus v1 not to drink. You have a negation word here. Okay, so இங்க வந்துட்டு நாட்ன்ற ஒரு கேஸ்ல கொடுத்திருக்கும் பொழுது நாட்ன்றதையும் நம்ம யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்டடி ரெகுலர்லி. ஸோ டெய்லியுமே படிக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நான் வந்து ப்ளீஸ் படிங்கன்னு நான் சொல்லலை, டெய்லியும் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்படி நான் சொல்றேன் அப்படின்ற ஜெஸ்டரை வச்சு யூ cannot say that it is a command. It is a advice which is given to you that you have to study regularly. Okay, so கன்சிஸ்டண்டா பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ this is the verb which is given. ஓகேயா? அப்போ என்ன சொல்லலாம்? இதுவுமே அதே விஷயம் தான். you are advised
அந்த ஃபார்மேட்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சென்டென்ஸ்க்கும் போடலாம். ஸோ பக்கத்திலேயே சென்டென்ஸ் இருக்கிறதுனால இங்க சொல்லிருவீங்க. நமக்கு எப்படி குடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு கமாண்ட் இருக்கும், திடீர்னு ஒரு ஆர்டர் இருக்கும், ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கும். குழப்பி இருக்கும் பொழுது, எத வந்து என்ன சொல்றாங்கன்றத வி ஹேவ் டூ அனலைஸ் இட் ஃபர்ஸ்ட். ஓகேயா? அப்பதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. அட்வைஸ் டூ ஸ்டடி regularly. Regularly is what part of speech? It is a adverb which is given. Okay, so next one. So please இருக்கு. Please na request அப்ப you are requested to help me. முடிஞ்சிருச்சு. So அந்த ஃபார்மேட்டை வச்சா அப்படியே நம்ம எழுதிடலாம். ஓகே, so next do not touch. So do not touch அப்படின்னு சொன்னா it is a orderன்னு சொல்லலாம். நான் இதை வந்துட்டு ரிக்வெஸ்டா கூட சொல்லலாம். பட் ரிக்வெஸ்டா சொல்லியிருந்தா ப்ளீஸ் do not touch நான் சொல்லியிருப்பேன். அப்போ it is a order அப்படின்னும் பொழுது let it not be touched. புரியுதா? So this is how you convert. So when it is a command or order, how do you convert it? Let plus object plus be plus v3. அப்ப let plus object plus not இருக்கு, be plus v3 என்னது மெயின் verb என்ன கொடுத்திருக்காங்க? touch கொடுத்திருக்காங்க. touch ஓட v3 form is touched தான் அர்த்தம். Okay, so next one. So keep it there. அத அந்த தூக்கிட்டு இருக்கீங்களா, தூக்கிட்டு போய் அங்க வைங்க அப்படின்னா இட் இஸ் அ ஆர்டர் ஆர் இட் இஸ் அ கமாண்ட். ஓகேயா? ஸோ அதை திருப்பி அங்க வைங்க அப்படின்றது அட்வைஸ் கிடையாது. இட் இஸ் நாட் அ ரிக்வெஸ்ட். ஓகே, யூ ஹேவ் டு கீப் இட் தேர் விச் இஸ் அ கமாண்ட் தட் இஸ் கிவன். கட்டலன்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? லெட் இட் பி கெப்ட். தேர்ன்றது எக்ஸ்ட்ரா வேர்ட். ஓகே, ஸோ அப்போ லெட் பக்கத்தில் ஆப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் வி த்ரீ. அப்போ கீப்போட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? கெப்ட் தான் அதோட பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி விஷயம் நமக்கு நல்லா தெரியணும். சரியா? ஸோ வாஷ் த க்ளோத்ஸ். ஓகே, ஸோ விச் இஸ் வி ஒன் இயர் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கிவன் இயர். அப்போ இது என்னன்னு நீங்க சொல்லலாம்? வாஷ் த க்ளோத்ஸ்னா அட்வைஸ் கிடையாது. ப்ளீஸ் வாஷ் த க்ளோத்ஸ்னா இட் இஸ் நாட் அ ரிக்வெஸ்ட் ஆல்சோ. அப்போ யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் அ கமாண்ட். அப்போ கமாண்டா கன்சிடர் பண்ணீங்கன்னா லெட் த க்ளோத்ஸ். அப்போ க்ளோத்ஸ்ன்றது தானே ஆப்ஜெக்ட்னு போட்டிருக்கேன். அப்போ இதை கன்வெர்ட் பண்ணும்போது லெட் த க்ளோத்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எழுதணும். க்ளோத்ஸ் பி வாஷ்டுன்னு நம்ம சொல்லலாம். புரியுதா? ஸோ எல்லா சென்டென்ஸுமே ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு வரல அப்படின்ற பட்சத்தில் அந்த சென்டென்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துக்கோங்க. என்ன க்ளூஸ் வந்து நமக்கு கிடைக்குது, என்ன ஃபார்மேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலே ஆக்டிவ் டு பாசிவ் நம்ம கண்டிப்பாக ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட் எது, ஆப்ஜெக்ட்னா டைரக்டா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டா, டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்னா என்ன, இதெல்லாம் கிளாரிட்டியாக இருக்கும் பொழுது, இந்த டைப்ஸ்லையும் கிளாரிட்டியாக இருக்கும் பொழுது ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் நம்ம கண்டிப்பாக எக்ஸாம்ல வரப்போகுது. 2 or 3 questions நம்ம கண்டிப்பா இருக்கும். ஸோ அதுல வந்து அந்த மார்க் கன்ஃபார்மா நம்ம வாங்க போறோம்ன்ற மாதிரி அந்த டாபிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ ட்ரை டு ஒர்க் அவுட் மோர் ஆஃப் இது எக்ஸசைஸ் sentences so that you'll get what is it practiced. Okay, so proper வந்து you'll get practiced and you can solve things in the exam also. அந்த டென்ஷன்லயும் அது கம்ப்ளீட்டா ப்ராப்பரா வரும். அது நம்ம தலையில வந்து பதிஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது, சாரி மைண்ட்ல பதிஞ்சிருச்சுன்னும் பொழுது we can do it. Okay, சரி. So next one. So bring the glass of water. So bring the glass of water அப்படின்றது it is a request or a command or a advice. So how do you say that it is a advice? Please or kindly bring the glass of water அப்படின்னா சொல்லலாம். இப்போ வெறும் bring the glass of water அப்படின்னு நான் சொல்லும் பொழுது it is a command which is given. Okay, சரி. ஸோ அப்போ command அப்படின்னும் போது கண்டிப்பா அட்வைஸ் கிடையாது. command ரிக்வெஸ்ட் இல்லைன்றது ப்ளீஸ் ஆர் கைண்ட்லி இல்லைன்றதுக்கு சொல்லுவோம். அப்போ கமாண்ட்னும் பொழுது என்ன நம்ம ரூல் பார்த்தோம்? லெட்ன்றது வரும், ஆப்ஜெக்ட் வரும், பி பிளஸ் வி த்ரீ வரும். அப்ப அதை இங்க அப்ளை பண்ணா லெட் த கிளாஸ். ஏன்னா இந்த கிளாஸ்ன்றது ஆப்ஜெக்ட், பிரிங்ன்றது V1 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அப்போ ஆஃப் வாட்டர்ன்றது எக்ஸஸ் ஆஃப் வேர்ட். ஓகே, அப்ப லெட் த கிளாஸ் ஆஃப் வாட்டர், அப்புறம் பி பிளஸ் வி த்ரீ வரும்ல, வி த்ரீன்னும் பொழுது brought. So broughtன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். brought is different from boughtன்றதும் நம்ம பார்த்தோம். அப்போ let the glass of water be broughtன்றது சொல்லலாம், which is a command. Okay, so next one. So respect your teacher. Okay, so respect your teacher அப்படின்னு நான் சொன்னா how do you say that? இதை வந்துட்டு என்ன பேசிஸ்ல நம்ம சொல்ல முடியும்? So you have to respect your teacher அப்படின்றது வந்து it is a advice or a suggestion கொடுக்க முடியுமா? இல்லாட்டி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவீங்களா? ரிக்வெஸ்ட் பண்றீங்கன்னா நம்ம
ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிக்வெஸ்ட்ன்றதை நம்ம எடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ இது திஸ் கேன் பி அ கமாண்ட். ஓகே, திஸ் கேன் பி அ அட்வைஸ் ஆல்சோ. பட் கமாண்டா சொல்றதுக்கு வந்து இங்க யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர்ன்ற மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி இந்த இடத்துல வார்த்தை இல்லை. இட் கேன் பி கன்சிடர்ட் ஒன்லி ஆஸ் அ அட்வைஸ் ஆர் அ சஜஷன் விச் இஸ் given to a student. பட் யூ டோன்ட் ஹாவ் அ சப்ஜெக்ட், யூ ஹாவ் ஒன்லி த ஆப்ஜெக்ட் விச் இஸ் டீச்சரை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமா இட் கேன் பி அ அட்வைஸ் ஆர் சஜஷன். ஸோ அந்த ரூலை நீங்க அப்ளை பண்ணும்பொழுது வாட் ஹேஸ் டு கம்? ஃபர்ஸ்ட் வந்து 2 கிரைட்டீரியா சொல்லியிருந்தேன். ஒன்னு என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஷுட் பி பிளஸ் V3 யூஸ் பண்ணணும். இல்லாட்டி யூ ஆர் அட்வைஸ்டு பிளஸ் 2 பிளஸ் V1 பிளஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும் சொன்னேன். ஸோ 2 விஷயம் இருக்கு. ரெண்டுத்துலையுமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ லெட்ஸ் ட்ரை அண்ட் சி. ஸோ யூ ஆர் அட்வைஸ்ட் டு V1 ரெஸ்பெக்ட்னும் பொழுது டு ரெஸ்பெக்ட், அப்புறம் ஆப்ஜெக்ட் சொன்னேன்ல, ஆப்ஜெக்ட் என்னது? your teacher, which is a indirect object which answers the question whom. Okay, so next one. So next method என்ன சொன்னேன், அது வருதா பார்க்கலாம். your teacher should be respected. This is also a passive voice form. Okay, புரிஞ்சுதா? Okay, so this is how we have to change the sentences into passive voice. So எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. ரூல்ஸ் வந்து எப்படி வந்து அப்ளை பண்றோம் ஒரு சென்டென்ஸ்ல அப்படின்றத கொடுத்துருப்பேன். ஒரு சென்டென்ஸ்ல என்ன விஷயங்கள் இருக்கும், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் சொன்னேன். ஸோ என்ன கான்டெக்ட்ல பேசியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும், அந்த சென்டென்ஸ் என்ன பேசியிருக்காங்கன்ட்டு. அடுத்ததா என்ன பண்ணணும், அந்த சென்டென்ஸை வந்துட்டு அந்த ஃபார்மேட் என்ன வரும்ன்றதை எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த வேர்பை V3 மாற்றணும்னா எப்படி மாற்றணும்? சில டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் ப்ளோடுன்னு சொல்லுவோம், ஆனால் ப்ளோடுன்ற ஒரு வேர்டே இல்லை, ப்ளோன்னு தான் இருக்கு. ஸோ அதுக்காக தான் நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ தட் அப்போ வேர்ப்ஸ்ல உங்களுக்கு அதுலயும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க பொழுது V3 ஃபார்மா இமீடியட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, நமக்கு வந்து கிளாஷ் ஆகணுன்றதுக்காக ஆப்ஷன்ஸ்ல நம்ம பேசிட்டு இருக்க ஒரு வார்த்தை, தப்பா பேசிட்டு இருக்க ஒரு வார்த்தையும் அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதுல நம்ம வந்துட்டு இவ்வளவு தூரம் பண்ணி டிக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பா மார்க்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால யூ ஹாவ் டு பி லிட்டில் வாட் இஸ் வைசர். ஓகே, ஸோ கொஞ்சம் நல்லாவே யோசிச்சிங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே கண்டிப்பா நம்மளால போட முடியும். சரியா? ஸோ இன்னையோட செஷன் வந்து we are done with it. So meet you guys in the next session. Have a very great day. Thank you.